எனக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துனதாங்க சின்ன வயசுலேருந்தே ஆசைங்க. அது பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வந்து அதெல்லாம் சொன்னாங்க இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துங்க அப்படின்னு. காலேஜ் போகும்போது இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதுக்கோசரம் சரின்னு சொல்லிட்டு இவனை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்தேன். அதாவது நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனாலுமே எனக்கு வந்து இந்த 6th வரைக்குமே இங்கிலீஷ் பிரச்சனை இருந்துச்சு. இங்கிலீஷில் வந்து பாஸ் ஆகிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கஷ்டம் இவங்களுக்கு வரக்கூடாது. நான் தமிழ் மீடியமில் படித்தேன். அங்கே வந்து இங்கிலீஷ் அதிகமாக சொல்லித்தர மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே படித்தனால அடுத்து காலேஜ் போகிறப்ப இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் 1 to 8 வந்து மெட்ரிகுலேஷனில் படித்தேன். அங்கே வந்து என்ன லாங்குவேஜ் வேறு மாதிரி கற்றுத்தராங்க, இங்கே இங்கிலீஷில் கற்றுத்தராங்க, அவ்வளோதான் வித்தியாசம். எம்பிபிசி எதுக்காக நான் சிபிஎஸ்சியில் சேர்த்துருக்கேன்னா இங்கிலீஷ் நாலேஜுக்காக மட்டுமே தான் சேர்த்துருக்கேன். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்த உடனே அந்த குழந்தையோட படிப்புக்கு நம்ம எந்த போர்டு சூஸ் பண்ணலாம், எங்கே தரமான கல்வி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற பெற்றோர்களுடைய கேள்வியாக இருக்குது. எல்லாருமே சிபிஎஸ்சி மெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும்போது ஏன் சிலர் மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலெலாம் சூஸ் பண்ணுறாங்க? அப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன தான் குறைகள் இருக்குது? ஒவ்வொரு இடத்துலையும் அந்த போர்டு சிஸ்டம்ங்கிறது மாறுபடுது. அப்படி நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் இப்போ கேட்டப்ப அவங்கெல்லாம் சொன்னதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் பையனை இப்போ எதனால் சிபிஎஸ்சி சேர்த்தீங்க? நல்ல ஃப்யூச்சர் இருக்கும். நாங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தோம். அவ்வளோவா ஒன்றும் பெட்டராக இல்லை. குழந்தைங்களாவது நல்ல கோச்சிங் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சிபிஎஸ்சி போட்டிருக்கோம். அக்கம் பக்கத்தில் கேட்டு தான் தெரிஞ்சது. எனக்கு மெட்ரிக் மட்டும்தான் தெரியும், சிபிஎஸ்சி பற்றி எதுவும் தெரியாது. அவங்க சொல்கிறத வச்சு ஓகே தம்பிக்கு சிபிஎஸ்சி போடலாம், ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். எனக்கு ஆக்சுவலி ட்வின் பேபி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மெட்ரிகுலேஷனை விட இங்கே சிபிஎஸ்சியில் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மெட்ரிகுலேஷனில் வர இங்கிலீஷ்க்கும் சிபிஎஸ்சியில் வர இங்கிலீஷ்க்கும் நிறைய கிராமர் வித்தியாசம் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். ஏன்னா பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே பக்கத்தில் நிறைய பேர் மெட்ரிகுலேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வர இங்கிலீஷும் பாப்பாக்கிட்ட வர இங்கிலீஷும் நல்லாவே கிராமர் வந்து வித்தியாசப்படுது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே வந்து சிபிஎஸ்சி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். படிப்புக்கு மட்டும் இல்லாமல் அதிகமாக வந்து எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்க முக்கியத்துவம் அதிகமாக தராங்க. சிபிஎஸ்சியில் அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுக்கு படிக்கிற வேலையிலையும் அது நம்ம ஸ்போர்ட்ஸ்லேயும் ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. 8th நான் ஏன் மெட்ரிக் பண்ணேன்னா சிபிஎஸ்சியில் வந்து எப்போயுமே புஷ் பண்ணுவாங்க, இது படிக்கணும் அதை படிக்கணும் அப்படின்னு. சரி நானும் கொஞ்சம் நாள் ஃப்ரீயாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி தான் நான் 8th மெட்ரிக் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மெட்ரிக் பிடிச்சதுனால நான் அதிலே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் என் வயசுலாம் ஸ்கூலுக்கே போயிருக்கேன்னு தெரில. சரி நம்ம காலேஜ் போகும்போது இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதுக்கோசரம் சரின்னு சொல்லிட்டு இவனை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்தேன். இப்போ வந்து ஓரளவுக்கு ஏபிசிடி, அஆகி, ரைம்ஸு, ஏதோ ஸ்போர்ட்ஸு, வேறு ஏதோ ஆக்டிவிட்டீஸில் ஓரளவுக்கு நல்லா கலந்துக்கிறானா. இதே நான் ஸ்கூல் படிக்கும்போது பால்வாடி போவோம்னா ஒன்றும் இல்லை, போவோம், தூங்குவோம், சாப்பிடுவோம், ஏஞ்சி வந்துடுவோம். அதை விட்டால் மற்ற பிள்ளைங்கிட்ட போய் சண்டை போட்டு வருவோம். அந்த பழக்கம் கிடையாது. 1 to 8 வந்து மெட்ரிகுலேஷனில் படித்தேன். அங்கே வந்து கொஞ்சம் சரியில்லாதனால சொல்லிக் கொடுக்குறது கம்மியாச்சுனால எங்கே சேரலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் 9th 10th. அப்போ வந்து சிபிஎஸ்சி ஒரு ஸ்கூலில் சிபிஎஸ்சியில் கம்மி ஃபீஸோட அட்மிஷன் கேட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் ஓகே சரின்னு சேர்த்து விட்டாங்க. அங்கே போய் பார்த்தா ஸ்டாஃபே கிடையாது. இங்கிலீஷ் மேஜர் மட்டும்தான் இருந்தாங்க, இங்கிலீஷ் தமிழ் மட்டும்தான். அவங்களே எல்லா சப்ஜெக்ட்டும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் தெரில எப்படி எடுக்கிறதுன்னு, புக்கில் இருக்கிறத அப்படியே படித்து காமிச்சிட்டு போயிட்டாங்க. பாப்பா வந்து ஃபஸ்ட்டு யூகேஜி வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தா. ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து பணம் கட்ட முடியல.
ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜிக்கே நான் வந்து கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேலே கட்டிட்டேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அவங்க இன்னும் அதுக்கு மேலே கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் அப்படி இப்படின்னு வரும். அது எப்படி 30-40 ரூபா வந்துடும் அப்படிங்கிறனால வந்து மறுபடியும் பாப்பாவையும் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்த்திட்டோம். தம்பிக்கு யூகேஜிக்கு வந்து 40,000 இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல 2,000 அதிகமாகும்னாங்க. 42,000. 2 வருஷமா ஃபீஸ் அதிகமாகல. இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான் தம்பி. அதுக்கு பார்த்தா 15,000 வேன் ஃபீஸும் வரும். வேன் ஃபீஸ் வந்து ஒரு டைமுக்கு 2,000 ரூபாய் அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 12,500 ரூபா. இந்த டைம் பார்த்தோன்னா ஒரு டைமுக்கு 8,250 ரூபா ஃபீஸு. அப்போ வருஷத்துக்கு 4,000 ரூபாய் அதிகம் பண்ணியிருக்காங்க வேன் ஃபீஸே. ஸோ உங்கள் பையனை மட்டும் 11th 12th எய்டடில் சேர்த்துனீங்க கவர்மெண்ட்லேருந்து? அவனும் 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தான். அப்புறம் 11, 12 அங்கே தான் படிச்சிருப்பான். அரங்காட்டி அங்கே பிள்ளைங்கள்லாம் சரியில்லை, டீச்சர் எல்லாம் சொல்லித்தரது சரியில்லை, பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கெட்ட பழக்கெல்லாம் பழகுது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதுனால 11, 12 சேர்த்தி விட்டோம். நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும்னு தான் என்னோடய ஆசையும். ஏன்னா நான் பார்த்தவங்க எங்கள் வீட்டில் சித்தப்பா எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்து இப்போ அவங்க ஒரு நல்ல நிலைமையில் ஒரு இன்ஜினியர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும்னு நினச்சேன். என்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்லித்தரது அதெல்லாமே நல்லா தான் சொல்லித்தராங்க. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் சிபிஎஸ்சிக்கும் இங்கிலீஷ் மெயினாக. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச வர மாட்டேங்குது. அதுதான் வந்து இப்போ நான் காலேஜில் சந்திக்கிற ஒரு டிஃபிகல்ட்டியும் அதுதான். கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன மைனஸ்னால் இந்த தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்து சிலபஸ் மாற்றியோ இல்லை ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லித்தரும் போதே இங்கிலீஷ்லேயே சொல்லி அதுக்குன்னு தனியாக வந்து கிளாஸ் வச்சோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அவங்க கூட காம்படேட் பண்ணும்போது நமக்கும் ஈஸியாக இருந்திருக்கும். அது ஒன்று தான் மைனஸ். மற்றபடி பேக்ரவுண்டை பொறுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணோம். ப்ரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணால் ஃபீஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சூஸ் பண்ணோம். அதுலேயே வந்து நிறையா பெனிஃபிட்டும் இருக்குது. சைக்கிள் ஃப்ரீயாக சைக்கிள் தருவாங்க. அப்புறம் லேப்டாப்பு எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிற எல்லாமே அங்கேயே கிடைக்கிறதுனால கவர்மெண்ட் ஸ்கூல் பரவாயில்ல. எந்த எஜுகேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எஜுகேஷனே தேவையில்லை, நாங்கள் வளர்கிறதுக்கு எஜுகேஷன் எங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னும் ஒரு சில மக்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நாம் சந்தித்து பேசினோம். கல்யாணம் ஆகி 46 வருஷம் ஆகுது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் 25 வருஷம் இருந்தாங்க. அப்புறம் காலாயிட்டாங்க. இப்போ 26 வருஷம் ஆகுது, 24 ஆகுது இறந்து. அதுக்கு மேலே பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருந்தது. அப்புறம் சமாளிக்க முடியல. அதனால் பிள்ளைங்க வந்து நூல் மிஷினுக்கு போச்சுங்க. நூல் மிஷினுக்கு போய் அப்புறம் வந்து படிப்பதற்கெல்லாம் அப்போ வழி இல்லைங்க. அப்புறம் தான் பிள்ளைங்க பெருசானாட்டி எல்லாத்துக்கும் கல்யாணம் 4 பிள்ளைங்களுக்காச்சு, பையனுக்கு 2 ஆச்சு. அப்புறம் வீடு கட்டணும். அப்புறம் இந்த கைத்தறி போட்டிருக்குறோம். அப்புறம் பாவு மிஷின் ஆட்டாளம் போட்டிருக்குறோம். இறந்த வாட்டி தான் இந்த அளவுக்கு வந்தது. படிப்பு இல்லாமல் கூட 6 பிள்ளைங்களை வச்சு நான் சமாளித்து இந்த அளவுக்கு வந்துருக்கிறேன். இதன் மூலம் நமக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைச்சிதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நான் தீர்வு கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த போர்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ஸையும் பொறுத்து மாறுபடுது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நல்லாவே சொல்லித்தராங்க, ஆனால் ஒரு இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படி இருக்கிறது இல்லை. ஒரு இடத்துல மெட்ரிக் சிறந்ததாக இருக்காங்க, ஒரு இடத்துல சிபிஎஸ்சி சிறந்ததாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ஸையும் பொறுத்து அந்த போர்டு மாறுபடுது. ஸோ இது நிலையாக இருக்காததுனால இதுக்கு ஒரு நிலையான தீர்வுங்கிறது கிடைக்காம தான் போகுது.